தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தடையில்லை, தமிழக அரசின் சட்டம் செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. த கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், தமிழக அரசுக்கு நீதிமன்றம் குட்டு. நாமக்கல்லில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக புகார் கொடுத்தவருக்கு மிரட்டல். விருதுநகர் திமுக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு டோக்கன் முறையில் பணம் விநியோகம். சமூக ஊடகங்கள் மூலம் உலகை கட்டுப்படுத்தும் சீனா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகரும் சொன்னால் விரோதம் .com இணையதள ஆசிரியருமான திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் பாஸ்கரன். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. 2014 அந்த ஜல்லிக்கட்டுக்கான ஒரு சட்ட போராட்டத்தை நோக்கி தமிழகம் காத்திருந்தது. 2014 2023 வரை ஏறத்தாழ இந்த 9 ஆண்டுகள் சட்ட போராட்டம் நடந்திருக்கு ஜல்லிக்கட்டுக்காக. நேற்றைய தினம் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் தமிழக அரசு இயற்றிய அந்த சிறப்பு சட்டம் செல்லும், இனி ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதில் 2 கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது அதை குறித்தும், இதற்கு பல்வேறு தரப்பினரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஒருபுறம் திமுக நாங்கள் முன்னெடுத்த முயற்சி அப்படிங்கிறாங்க, மறுபுறம் அன்றைய தமிழக அரசு அதிமுக அரசு அப்படின்னு அவர்கள் ஒரு புறம் அதை உரிமை கொண்டாடுறாங்க. மறுபுறம் பாஜக அரசு இதையெல்லாம் ஒரே நாளில் நாங்கள் முன்னெடுத்து தமிழர்களுக்காக இருந்த கட்சி பாஜக தான் அப்படின்னு அவங்க இதையும் இதை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இரண்டையும் நம்ம கேட்கலாம். முதல் கேள்வியாக இதுதான் நான் கேட்குறேன். இப்போது நேற்றைய தீர்ப்பு உண்மையிலே தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கிறேன். சட்ட போராட்டம், நீங்கள் சொன்னீங்க இவ்வளவு வருடங்களாக நடந்த சட்ட போராட்டங்களுக்கு ஒரு தீர்வாக நேற்றைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2-3 நாட்களாக பார்க்கிறேன், உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரொம்ப பின் பாயிண்ட்டாக இருக்குது. இதற்கு பிறகு வேறு எந்த நகர்வையும் எடுக்க முடியாத அளவிற்கான ஒரு கட் அண்ட் ரைட்டான தீர்ப்புன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு பிறகு அவங்க இன்னொரு அப்பீலுக்கெல்லாம் போக முடியாது, அது மாதிரியான தீர்ப்பு. இல்லை, நீங்கள் எதை குறித்து சொல்லுங்க, ஏதாவது உதாரணம்? அதாவது EWS 10% அதுக்கு தமிழக அரசில் குறிப்பாக திராவிட மாடலை சார்ந்த அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் மறுசீராய்வு ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு சந்திரசூட் அவர்கள் ரொம்ப ஏற்கனவே இதுக்கு இப்போ சம்மந்தமாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 5 பேர் அடங்கியதில் 3 பேர் இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு திரும்ப திரும்ப தீர்ப்பு வழங்கி கொண்டே இருக்க முடியாது. இப்போ ஆன்லைனில் தான் இப்போ இந்த வழக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு பிறகு இப்போ திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு ரெகுலர் அலுவல் வரும் பொழுதும் அப்பொழுதும் இந்த மனுவை நீங்கள் தூக்கிட்டு வரக்கூடாது, தீர்ப்பு கொடுத்தது தான் EWS 10% செல்லும் அப்படின்னு சொல்லிருச்சு. இந்த கள்ளச்சாராயம் சாவில் திமுகவுக்கு இந்த திராவிட மாடலுக்கு உச்ச நீதிமன்றத்தால் மூஞ்சில கரிய பூசினதை வேற எந்த ஊடகமும் பெரிய அளவில் இதை எடுத்து செல்லவில்லை அப்படிங்கிற பார்க்குறோம். 10/11 இது அப்படியே ஒரு விஷயம். அதாவது இந்த கள்ளச்சாராய மரணம் எதையெல்லாம் மறைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. கன்னியாகுமரி அந்த ஸ்கூல் சம்பந்தமாக இவங்க அமைத்த CBCID என்ன அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது, அது சம்பந்தமாக எந்த ஊடகமும் பேசலை. இப்பொழுது ஜல்லிக்கட்டு தீர்ப்பு, இதுலேயே அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு கொண்டு வந்த அந்த சிறப்பு சட்டம், அதை மத்திய அரசு இதை ஓகே செஞ்சுருக்காங்க. இதற்கு மேலே இதில் திரும்ப அப்பீல் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, இது சரிதான் அப்படின்னு அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது பீட்டாவுக்கு விழுந்த அடி. அவங்க அதாவது அரசை விட இந்த பீட்டாவுக்கு லாபி அந்த அளவுக்கு இருந்தது. அவங்க நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த கேஸ் நடத்த முடிந்தது. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா, இந்த அரசு பாஜகவுடைய அரசு வந்த உடனே ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் UPA அரசு காட்சிப்படுத்தக்கூடாது, பெர்ஃபார்மிங் அனிமல்ஸாக இந்த காளைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க ஒரு வரையறையில் அதை காளை மாடாக கொண்டு வந்திருந்தாங்க.
அந்த புண்ணியமான காரியத்தை செய்தவர் யாருன்னா ஜெயராம் ரமேஷ். அவர் தான் இப்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார். அதற்கு அடுத்து நம்ம தமிழகத்தை சார்ந்த அம்மணி ஒருத்தவங்க, அவங்களும் சுற்றுச்சூழலில் இருந்தாங்க. அவங்களும் அதே நிலையை கடைபிடித்தாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, இந்த ஆட்சியிலே கூட்டணியிலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு சொலையாக ஒரு 10 போர்ட்ஃபோலியோவில் அலங்கரித்தது தமிழகத்திலே இருந்த இப்பொழுது திராவிட மாடல் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய திமுக அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த துரோகத்தை செய்த காங்கிரஸோடு கூட்டாளியாக இருந்தது திமுக அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டே பார்க்கணும். பிறகு ஜல்லிக்கட்டுக்கு நோட்டிஃபிகேஷன், இந்த புல்லை வந்து அந்த காட்சிப்படுத்த அந்த பெர்ஃபார்மிங் இதுலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பொழுது தமிழகத்துடைய பாஜகவிலிருந்து ஒரே ஒரு எம்பி, அவர் தான் அமைச்சராக இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் தொடர்ச்சியாக அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார் பிரகாஷ் ஜவடேகர் அவங்களை தொடர்பு கொண்டு தமிழகத்துக்கும் இந்த ஜல்லிக்கட்டு, தமிழர்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்குமான உறவு, வரலாறு, பண்பாடு எப்படிலாம் இருக்குன்னா அவரை புரிய வச்சு, நான் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியும். மகாராஷ்டிராவில் ரேக்லா ரேஸ் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அது தெரியும். ஜல்லிக்கட்டை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு போய் தொடர்ச்சியாக அவர் எடுத்த முயற்சி, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரே தொடர்ச்சியாக அவர் வந்துக்கிட்டே இருக்கிற என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவர் சில விஷயங்களை புரிய வைத்து, குறிப்பாக அப்பொழுது மதுரையில் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்தக்கூடியது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ராஜசேகரன் ஒருத்தர் உண்டு. அவருடைய சலியாத உழைப்பை நான் நேரிலேயே கண்டு இருக்கிறேங்கிற ஒரு விஷயமாகவும் இது சேர்த்து நான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் அந்த அளவிற்கு அந்த சட்ட போராட்டத்திலையும் தன்னை இணைத்து கொண்டவர். அவர் அடிக்கடி வந்து தொலை பண்ணுவார். பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லி அலுவலகத்து வீட்டில் வந்து, அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு. இல்லையா, இப்போ இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, சும்மா போய் பார்ப்போண்ணே, எப்படியா அங்கே போய் நின்னாலாவது நம்மளை கூப்பிட்ருவாங்க, இந்த தடவை எப்படியாவது பொங்கலுக்கு நடத்தி ஆகணுன்னு அவர் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சி சொல்கிறேன். உடனே போய் பார்ப்பாங்க. அது ஒரு கடத்துக்கு அப்புறம் உடனே நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக அவங்க பண்ணாங்க. அது உடனே இந்த ஜல்லிக்கட்டு இந்த பொங்கல் நடந்துடும் அப்படிங்கிறப்ப நான் தான் சொன்னேன் இந்த லாபின்னு. உடனே பீட்டா அடுத்த ஒரு வாரத்திலேயே சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் மனு தாக்கல் செய்து அதை தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னு. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், மரினால மிகப்பெரிய போராட்டம் 2017 நடந்த மிகப்பெரிய தன்னெழுச்சி போராட்டம் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் அது அப்படித்தான் ஆரம்பித்தது. பிறகு அந்த போராட்டம் யார் கைக்கு போனது அப்படின்னு தெரியும். எங்கள் குடும்பத்திலே ஒரு ஆள் இந்த காளை, எனக்கு சோறு இல்லைன்னா கூட அந்த மாட்டுக்கு நாங்கள் சோறு போடுவோம். எங்களுடைய குரூப் போட்டோவில் பார்த்தீங்கன்னா 4-5 பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு ஆளாக அந்த காளையும் இருக்கும். இப்படியெல்லாம் டயலாக் பேசிய தமிழ் போராளிகளை பார்த்துருக்குறோம். பிறகு அந்த போராட்டத்திலே நாங்கள் மாட்டுக்கறி தான் பிரியாணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்பான்சர் பண்ண, அந்த கூட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ண ஆட்களும் இருந்தாங்க. பிறகு இங்கே வந்து வீராவேசமாக பேசி அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே அந்த காளை மாடு எங்கள் குடும்பத்தோடு இருக்குன்னு சொன்னவரே வெட்டி திங்க தான் மாடு அப்படின்னு மாற்றி பேசியதையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் தொடர்ச்சியாக ஒரு மனிதர் இந்த ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்தவர் யாருன்னா அப்பொழுது மத்திய இணையமைச்சராக இருந்தக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து பிரகாஷ் ஜவடேகர் போயாச்சு. அதுக்கப்புறம் அனில் மாதவ் தவே அப்படின்னு, ஃபார்ச்சுனேட்லி அவரும் மகாராஷ்டிரியன். அவருக்கு இந்த கலாச்சாரம் சம்பந்தமாக, பண்பாட்டு சம்பந்தமான பிடிப்பு இருந்த ஒரு அமைச்சராக இருந்தார். இந்த நேரத்தில் அவருக்கு உடல் சுகவீனமாக இருந்தால் கூட இந்த விஷயத்தை வந்து அவர் ரொம்ப காது கொடுத்து கேட்டார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. ஏன்னா அப்பொழுது நான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு பர்சனல் அசிஸ்டண்டாக, அவருடைய உதவியாளராக இருந்ததுனால ஒரே நாளில் 3 முறை திரு தவே அவர்களை சந்தித்தார். இது எப்படியாவது இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்தால் கூட இந்த முறை நம்ம ஜல்லிக்கட்டை நடத்தியே தரணும், அதுக்கு நம்ம எல்லா முயற்சிகளையும் செய்யணும்னு. அந்த நேரத்தில் தான் மத்திய அரசு ஒரு கிளியராக ஒரு விஷயத்தை அப்பொழுது தமிழக அரசுக்கு சொன்னது. அந்த இந்த போராட்டம் நடக்கக்கூடிய நிலையில் தமிழகம் எப்படி இருந்ததுன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்தார். அப்பொழுது ஆக்டிங் அவர் திடீரென ஒரு சவாலான ஒரு சூழல், ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலில் இருந்தது. என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்டேட் ஒரு பக்கம் மறுநாள போராட்டம். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டன இந்த நக்சல் கூட்டங்கள் எல்லாம். பெரிய அளவிலே ஆட்களை திரட்டி பெரிய அளவிலே போராட்டம் நடத்தின. அதாவது ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் என்று சொல்லி இந்த தேசத்திற்கு எதிராக கோஷங்களை எல்லாம் அவங்க போட்டாங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம பேசணும்னா பெரிய லென்த்தான விஷயம், அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். அப்பொழுது இந்த
ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்தது மத்திய அரசு. குறிப்பாக அப்பொழுது அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வரும் பொழுது தமிழக அரசு ஒரு சட்ட முன்வடியை கொண்டு வரட்டும் சட்டசபையில், அதை மத்திய அரசு உடனடியாக அனுமதி தந்து ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமாக நாம் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு இதை புரிந்து கொண்ட அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள், அவர் தான் முதல்வராக இருந்தார், சட்டசபையை கூட்டி சிறப்பு சட்டசபையை கூட்டி எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் எல்லாருமாக ஒன்றிணைந்து சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை 24 மணி நேரத்தில், அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயக நாட்டில் இந்தியாவில் இதற்கு முன்னால் அப்படி யாராவது செய்திருக்காங்களா நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. யாராவது சொன்னால் கமெண்ட்டில் அந்த விஷயத்த சொன்னால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். 24 மணி நேரம், அதில் குறிப்பாக 8 மணி நேரம், அதாவது அது பல மினிஸ்ட்ரியிலேருந்து சைன் வாங்க வேண்டிய ஒரு சூழல். உள்துறை அமைச்சகத்திலேருந்து வாங்கணும். அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்நாத் சிங், சட்டத்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வாங்க வேண்டாம். அப்பொழுது அமைச்சராக இருந்தவர் ரவிசங்கர் பிரசாத். அதற்கு பிறகு கலாச்சாரத்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வாங்கணும். அப்பொழுது இருந்தவர் மகேஷ் சர்மா. இப்படி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்தும் நம்ம அனுமதி வாங்கணும், அவங்கள்ட்டேருந்து சைன் வாங்கி இது பண்ணோம். இவங்களுக்கு ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருந்தது. கடைசியாக நோட்டிஃபிகேஷன் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுக்கணும். அன்றைக்கு சரியாக இரவு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 8 மணிக்கு தான் இருந்தது. அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தமிழக அங்கே அவர் தமிழ்நாடு ஹவுஸ் இருக்குது டெல்லியில், அங்கே இருந்தார். அவரிடம் சேர்ப்பிக்கப்பட்டது. மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அரசு அதிகாரிகளில் ஒரு சிலருக்கு உங்களுக்கு இப்பொழுது தமிழக முதல்வருடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்கள் தான் அப்பொழுது கமிஷனராக இருந்தார் அந்த தமிழ்நாடு இல்லத்திற்கு டெல்லியில். ஸோ அவர் ஒரு தமிழர். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தனி செயலாளராக இருந்தவர் செந்தில் பாண்டியன். அவர் ஃபார்ச்சுனேட்லி இஸ் ஃப்ரம் மதுரை. அவருக்கு இயல்பிலேயே இந்த மதுரை அந்த இது ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறது. ரவிசங்கர் பிரசாத் கிட்ட அப்பொழுது ஐஏஎஸ் செக்ரட்டரியாக இருந்தவர் சரவணகுமார் என்பவர், அவரும் தமிழர். அப்புறம் ராஜ்நாத் சிங் கிட்ட அப்பொழுது ஒரு ஜா அப்படின்னு ஏதோ ஒரு சர்நேமில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி இருந்தார். அவர் செந்தில் பாண்டியன் எங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரிக்கு வேண்டப்பட்டவராக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். மகேஷ் சர்மா அப்பொழுது வேறு ஒரு இடத்துல ஒரு டூருக்கு போயிருந்ததுனால கலாச்சார இங்கே அமைச்சர், அங்கே நம்ம தஞ்சாவூரில் சவுத் ஜோன் கல்ச்சுரல் இந்த ஹெட் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர் அனுமதி கொடுத்தா போதும், அவர் சைன் பண்ணால் போகணும், ஆத்தரைஸ் பண்ணால் போனதுன்னு செந்தில் பாண்டியன் அவரிடமும் பேச அனுமதி வாங்கப்படும். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்குள்ளாக பல்வேறு துறை சார்ந்து எல்லா அனுமதி கடிதங்களையும் வாங்கி இரவு 8 மணிக்கு கொடுத்தது. நேற்று இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அப்பொழுது டெல்லியிலே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களுக்கு செய்தியாளராக இருந்தார்கள். அவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தலைவா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அந்த அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் முழுக்க நம்ம அங்கேயே தானே கிடந்தோம், எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்போ சொல்லிட்டு தங்களுடைய வருத்தத்தை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, இப்போ யாரோ கிளைம் பண்ணிக்கிறாங்க இது எங்களால் நடந்தது அவங்களால் நடந்ததுன்னு. நான் அருகிலிருந்து பார்த்தவையன், நான் சொல்கிறேன், இதற்கு முழு கிரெடிட் போகணும்னா திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன வார்த்தை ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னே அவருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்தவர். இப்பொழுது அவர் அமைச்சராக இல்லை என்பதனால என்னன்னு தெரியல, அவருடைய பேரை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் நான் ஒரு வாழ்த்து செய்தியாக ஜல்லிக்கட்டு ராஜசேகரன் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அண்ணா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் எத்தனை தடவை டெல்லிக்கு வந்திருப்பேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு செய்த உதவியை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் என்பவர், அவரும் டெல்லிக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது திமுகவிற்கு ஊதுகுழலாக இருக்கக்கூடிய கார்த்திகை சேனாதிபதினு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த காளையெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம், காங்கேய காளையெல்லாம், அவருக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம், குறிப்பாக அந்த அனில் தவே எப்படி பேசினார், எப்படி இந்த முனைப்பை காட்டினார், ஜல்லிக்கட்டை தமிழர்கள் நடத்தியே தீர வேண்டும், அதற்கு இந்த அரசு துணையாக இருக்கிறதுன்னு எப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை அவரிடம் விவரித்தார் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் இப்போ திமுகவில் இருக்கிறதுனால மனசாட்சியெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ஓப்பனாக பேசிட மாட்டார். ஏன்னா அந்த கிரெடிட் முழுசும் நரேந்திர மோடி அவர்களுக்கு போயிடுங்கிறதுனால அவர் இப்போ பேச மாட்டார். உண்மையிலேயே தமிழர்களின் இந்த கலாச்சார மீட்டெடுப்பை செய்தது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் அப்பொழுது மத்திய இணையமைச்சராக ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான் இப்போ செய்ய வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருந்தது, அவர் செய்தார். என்ன நமக்கு ஒரு ஆச்சரியமானதுன்னா, மேபி அது உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம்,
நம்ம அண்ணன் செஞ்சதை நம்ம எதுக்கு வெளியில் சொல்லணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய பாஜகவினர் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க கிரெடிட்டை வந்து நரேந்திர மோடி கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழக பாஜகவிற்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த அனில் மாதவ் தவே அவர்களை தொடர்ச்சியாக பார்த்த ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்பொழுது மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ த டியூ கிரெடிட்ஸ் எல்லாருக்கும் போக வேண்டும். அதையெல்லாம் தமிழக பாஜக கிளைம் பண்ணணும். இது எங்கள் தமிழக பாஜகவிற்கு இதில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க மாறுதட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆசை. அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறேன். இல்லை, இப்போது தமிழக சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்திலேருந்து வெளியில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசின் சார்பாக வாதாடிய அந்த வழக்கறிஞர்கள் வந்து சிறப்பான அந்த தரவுகளையும் டேட்டாக்களையும் சொல்லி வாதாடியதும் இதில் ஒரு காரணம் அப்படிங்கிறத அவர் முன் வச்சிருக்காரு. இல்லை, அது அவங்க இப்போ வந்து அவங்க நல்ல அட்வொகேட்ஸை அவங்க நியமிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே சட்ட போராட்டம் நடத்தியவர் ஜல்லிக்கட்டு ராஜசேகரன். அவரும் பல வழக்கறிஞர்கள் துணையோடு இந்த கேஸை நடத்தினார். அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டு விஷயத்தெல்லாம் அந்த கேஸ் எப்படி ஃபைல் ஆகுது, அந்த நம்பர் எப்படி போடுறாங்கங்கிறத பார்த்தாலே தெரியும். அது ஒரு சில டாப் அட்வொகேட்ஸ் போனால் தான் அது வந்து நம்பரிங்கே போடுவாங்க, கேஸே எடுப்பாங்க. இல்லட்டினா இதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல அட்வொகேட்ஸை நீங்கள் போட்டால் தான் அது கேஸே எடுக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் பார்க்கணும். பீட்டா போன்ற அமைப்புகளுக்கு லாபி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு ஆஜரான அட்வொகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மினிட்ஸ் கணக்கில் சார்ஜ் பண்ணக்கூடிய பெரிய அட்வொகேட்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்தாங்க. ஆகவே திமுக நல்ல அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஏற்கனவே நாம் வந்து பின் பாயிண்ட் பண்ணது தான் இது வந்து நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. ஆகவே ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும்ங்கிறது ரொம்ப தெளிவாக ஏற்கனவே இதற்கு எல்லா தரவுகளோடையும் ஏற்கனவே தான் அந்த விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. அதை விட இந்த ஜல்லிக்கட்டோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். கர்நாடகாவிலே இங்கே கம்பாலாங்கிற ஒரு விழா நடக்கும் ஜல்லிக்கட்டு போல். அது என்னென்னா, எருமை மாடை வந்து இந்த சேத்துல ஓட விட்டு ரொம்ப நம்ம சொல்லணுன்னா, இப்போ இந்த வராக ரூபம் பாட்டின் மூலம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா, அந்த படத்தில் கூட ஒரு சீன் வரும், அந்த கம்பாலா. ஸோ அதற்கும் தடை விதித்திருந்தார்கள். அதுவும் இனிமேல் நடக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து ரேக்லா ரேஸ் போன்று, பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிராவில் அது நடந்துகிட்டு இருக்கும். அதுவும் கரெக்டாக அந்த ஹார்வெஸ்டிங் டயத்தில் தான். இங்கே ஜல்லிக்கட்டு, அங்கே கம்பாலா. ஆகவே இது வந்து பாரம்பரிய மீட்டெடுப்பை செய்தது பாஜக. அந்த மீட்டெடுப்பிற்கு இப்பொழுது வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். இப்போது நீங்கள் மீட்டெடுப்பை பற்றி சொல்லிட்டீங்க. இதை நாசம் செய்தது யாரு, இதுக்கு மூல காரணமாக இருந்தது யாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் என்ன சொல்கிறாருன்னா, க்ரூயல் ஜல்லிக்கட்டு அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மனு சிங்வி சொல்லும்போது ஹாரிபுல் ஸ்பாட் அப்படின்னு ஜல்லிக்கட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் வந்து இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழகத்தை சேர்ந்த ஜெயந்தி நடராஜன் அவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே போன்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஸோ இந்த தடையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த குரோனாலஜிக்கலி ஆர்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்கள் காங்கிரஸ் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது. அவர்களோடு மிக நெருக்கமாக ப்ளம் போஸ்ட் வாங்கிட்டு அவர்களோடு சுகபோகமாக கட்சியை நடத்தி கொண்டும் ஆட்சியிலே பங்கு கொண்டும் பணத்தை நல்லா சம்பாதித்து கொண்டும் இருந்தது திமுக. ஆனால் இப்போ அவர் தான் வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இது நமக்கு தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி, நமக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாரு. இந்த வடிவேலு ஞாபகம், அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. அது வேறு வாய், இது வேறு வாய், அவங்க வாயில் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வடை சுடலாம். அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஸோ உண்மையில் ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்ததும் மீட்டெடுத்ததும் அதற்கான மக்கள் நாயகன் யார் என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும். இன்றைய 2வது செய்தியுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அந்த த கேரளா ஸ்டோரி நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. பல்வேறு மாநிலங்களில் வந்து அதுக்கான சட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து அந்த படத்தை வந்து வெஸ்ட் பெங்கால் அரசு, திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு வந்து அதை தடை செய்திருந்தது. மேல்முறையீட்டு மனுவுக்கு போயிருக்கும்போது மேற்கு வங்க நீதிமன்றம் வந்து படத்தை வந்து திரையிடலாம், பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் கேரளாவிலையுமே வந்து நீதிமன்றம் வந்து படத்தை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் வந்து சட்டப்பூர்வமான அல்லது அரசு வந்து ஆணை எதுவும் பிறப்பிக்கலை, ஆனால் அறிவிக்கப்படாத தடை போல தான் இருக்குது.
இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கிறதா நாடு முழுவதும் உள்ள மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் நல்ல முறையில் வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன இந்த தேதி வரைக்கும் நேற்று வரை கிட்டத்தட்ட 165 கோடியை இந்த படம் வந்து ஈட்டி கொடுத்துருக்கு. வெஸ்ட் பெங்காலில் போட்டிருந்த அந்த தடையை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மானம் அவமானம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு அரசாக இருந்ததுன்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பை உத்தரவை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. அது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியோ கட்சியோ அதை பற்றி ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்படித்தான் இந்த தீர்ப்பை தமிழக அரசு பார்க்கும், மம்தாவுடைய அரசும் பார்க்கும். தமிழக அரசு சொன்ன உருட்டு அதுதான் ரொம்ப சூப்பர். நாங்கள் எங்கெங்கே தடை செஞ்சோம், தடையை நாங்களாம் செய்யலை, அதை பார்க்குறதுக்கு ஒரு நாதியும் இல்லை, அதனால் தியேட்டர் ஓனர்லாம் இந்த படம்லாம் இனிமேலாம் வச்சு ஓட்ட முடியாதுங்க அப்படின்னு ஒரு நாள்லேயே முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அதில் அதாவது எவ்வளவு மோசமான படமாக இருந்தாலும் ஒரு 2-3 நாளாவது வெயிட் பண்ணுவாங்க. இது சில இது லேட் பிக்கப் இருக்கும். சில நேரங்களில் ஒரு அஜெண்டாவோடு நிறைய பேர் வந்து இப்போ யூடியூபர்ஸ் நிறையா இருக்காங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் ஏதாவது ஒன்று பண்ணி அது பேக் ஃபேர் ஆகி அது படத்திற்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். சில சமயம் வந்து 2-3 நாளுக்கு பிறகு அது பிக்கப் ஆகும். ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு சீன் நல்லா வந்து அதை பற்றி பல பேர் பேசி அப்படி பிக்கப். ஆனால் அந்த சான்ஸ் எதுவுமே இவங்க கொடுக்கல. முதல் நாள் படம் அது பெரிய அளவில் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்துக்களிடம் வந்து ஒரு வெறித்தனமாக போய் எல்லாரும் பார்க்கணும், இந்த கூட்டமாக போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பயந்துக்கிட்டு உடனே தியேட்டர்லாம், ஏன்னா இவங்க வந்து ஃபெயிலியரே எப்போயுமே ஒத்துக்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் தைரியமாக சட்டசபையிலேயே சொல்லுவார் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஒருத்தவன் வந்து போதையில் வந்து ஒரு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பிடிச்சி எல்லாம் வெட்டி கொள்கிறான். அவன் வந்து அவங்க ஃபேமிலி பிரச்சனை ரோட்டில் இருக்கிற போகிற வரவன்லாம் கத்தியால் குத்துவானா அப்படின்னு. கள்ளச்சாராயம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க சார், அது வந்து விஷச்சாராயம் அப்படின்னு டிஜிபி சொல்கிறார். இது மாதிரி இவங்க வித்தியாசமான ஸ்டண்டெல்லாம் எடுக்கக்கூடியதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் படத்தெல்லாம் தடை பண்ணலைங்க, தியேட்டருக்காரன் தாங்க அந்த படப்பட்டியை வாங்கலை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு ஒருத்தர் படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா அவருக்கு அந்த தியேட்டருக்கும் அந்த பார்க்க செல்லக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டியது தான் அரசுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா நீங்கள் எந்த ஒரு படம் ஏதோ ஒரு கதை ஒன்று வந்தால் கூட அது ஏதோ ஒரு சாராரால் அது எதிர்க்கத்தான் படும். சில சமயம் புரிதல் இல்லாமல் கூட பல போராட்டங்கள் ஆரம்பத்தில் நடக்கும். அதற்கு பிறகு நம்ம அப்படி இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் உள்பட அதற்கு அப்பொழுது எதிர்ப்பாக தான் இருந்தேன். ஏன்னா அது ஆரம்பத்தில் அந்த சீன் அப்படியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணதுனால தசாவதார அவர் வந்து கால் வச்சிடலாம் அந்த பெருமாளை இது பண்ணுறாரு அப்படின்னு ஒரு எங்கே பார்த்தாலும் பேசுனதுனால கமலஹாசன் எப்பொழுதும் போல் அவருடைய வேலையை காட்டுறான்னு நம்ம பட் தசாவதாரம் படம் வந்த பிறகு தான் நமக்கு தெரிஞ்சது கமலஹாசனுக்கே அது பிடிக்கலைன்னா கூட அந்த சீனெல்லாம் கரெக்டாக ரவிக்குமார் வச்சுருந்தார் அப்படிங்கிறது. ஸோ இது படம் வந்த பிறகு சில விஷயங்களும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் முதல்ல படத்தை பாருங்கள், அது பிடிக்கலன்னு மக்கள்கிட்ட விட்டுருங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வேணும்னா பார்ப்பாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில பேர் பர்பஸோடைய படம் எடுப்பாங்க, அதாவது இந்த தேசத்திற்கு எதிராகவோ வேணும்னே ஒரு நோக்கத்தோடு குறுகிய நோக்கத்தோடு அவன் படம் அப்படி தான் இருக்குன்னே தெரியும். பட் அது போன்ற விஷயங்களை சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அதற்கு மிஞ்சி சூப்பர் சென்சார் போர்டாக இப்பொழுது ஒரு சில அமைப்புகள் இறங்கி இருக்குன்னு தான் பார்த்தோம். இந்த படம் குறிப்பாக இந்த கேரளா ஸ்டோரி பற்றி வரும்பொழுது பெரிய அளவு ட்ரெண்ட் ஆனவுடனே மிக பிரபலமான இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் என்ன சொன்னார்னா, உண்மையான கேரளா ஸ்டோரிங்கிறது என்னென்னா மசூதியில் ஒரு இந்து திருமணம் நடந்த அந்த யாரோ அப்போது போட்டிருந்த அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் கேரளா ஸ்டோரி அப்படின்னு அவர் பங்குக்கு ஒரு உருட்டியிருந்தார். உண்மையிலே அது போல் நடக்கணும் அப்படிங்கிறது யாருமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதே போல் இஸ்லாமியரும் இந்துக்களுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார யாருமே மதம் மாறிக்கொள்ளாமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. இதில் என்ன துரதிருஷ்டம்னா, அந்த வீடியோவை ஷேர் பண்ண ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு விஷயம் மறந்து போச்சு. ஏன்னா அவர் தான் மியூசிக் அடிச்சிருக்காரு. இந்த பாம்பேன்னு ஒரு படம் அந்த மணிரத்னம் எடுத்தார். ஹீரோ வந்து ஒரு சைவ பிள்ளைமார், திருநெல்வேலி அந்த பகுதியை சார்ந்தவர். அவங்க அப்பாலாம் பட்டைக்கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் காதலித்த பெண் வந்து ஒரு இஸ்லாமிய பெண். 2 பேரும் காதலிப்பாங்க. ஊரை விட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சமுதாயத்துக்குள்ளார எதிர்ப்பு இருந்தோடனே
போகலாம் அப்படின்னா ஒரு பாட்டு வரும். அவர் மம்தா மனிஷா கொய்ரால தான் ஹீரோயின். அவங்க போவாங்க, அவங்க புர்கா போட்டிருப்பாங்க. ஒரு மரத்துடைய கிளை வந்து அந்த புர்காவை பிடிக்கும், அதை விட்டுட்டு அவங்க போகிறது மாதிரியான ஒரு சீன். இது வந்து ஒரு பாட்டு எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு டைரக்டர் ஏதோ தன்னுடைய மனசில் வந்து இதை பற்றி அவர் என்ன நினச்சிக்கிட்டு இதை எடுத்தாருங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இது இப்படி ஒரு சீன் இருக்கணும், ஒரு லைவ்லியாக இருக்கும், ஒரு லவ் சீனு. சினிமாவில் இந்த ஒரு படக்காட்சி எடுத்த உடனே இதுக்கு வந்து யாராவது விருது கொடுப்பாங்க, ரிவார்டு கொடுப்பாங்க, அவார்டு கொடுப்பாங்கன்னு மணிரத்னம் நினச்சாரு. ஆனால் அவர் வீட்டில் வெடிகுண்டு தான் போட்டாங்க. என்னென்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசினாங்க. காரணம் அவங்க சொன்னது, எங்கள் இஸ்லாமிய பொண்ணு புர்கா விட்டுட்டுலாம் இன்னொருத்தனோடலாம் ஓட மாட்டா, நீ இப்படியெல்லாம் கதை கட்டி ஒரு படம் எடுத்தீங்கன்னா நீனே இருக்க முடியாது அப்படின்னு அவரை மிரட்டினார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பொழுது அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டராக இருந்தவர் ஏஆர் ரஹ்மான். அப்போ வந்து திலீப் குமார்லேருந்து மாறி ஏஆர் ரஹ்மானாக இருக்கிறாரு. அவருக்கு ஐ திங்க் 3வது 4வது படம் தான். இப்போ அவர் முழு ஏஆர் ரஹ்மானாக ஆனதுனால அவர் இப்பொழுது இந்த உருட்டுறாரு. இந்த கேரளா ஸ்டோரி உண்மையான ஸ்டோரிங்கிறது இதுதான் அப்படிங்கிறாரு. இப்போ அதை விட இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகாமலே இங்கே போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம், அது ஒரு யூடியூப்பில் அமெரிக்காவில் பண்ண படம். அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசியை அடித்து உடைப்போம் அப்படின்னு இஸ்லாமிய அமைப்பினர் இறங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அலோகலப்பட்டது. அவர்களுக்கு பயந்து கொண்டு தமிழக அரசு அவர்களுக்கு அடிபணிந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது முடிஞ்ச அது வந்து யூடியூப்லேருந்து நீக்கியாச்சு. இருந்தாலும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வோம். 4 பேர் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த மவுண்ட் ரோடில் ஒரு பய அந்த பக்கம் போகக்கூடாது, எங்களுடைய எத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி 4 நாட்கள் அராஜகம் செய்தனர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். சரி, எப்படி படம் ரிலீஸ் ஆகாத படத்துக்கே. அடுத்தது விஸ்வரூபம்னு அந்த முதல் இந்து தீவிரவாதி அப்படின்னு கரூர் இந்த பள்ளப்பட்டியிலெலாம் போய் பேசினார் கமலஹாசன். அவர் விஸ்வரூபம் படம் எடுத்தார். அவர் எடுத்த ஒரே தப்பு, சில சமயத்தில் அவர் உண்மையும் கூட எடுத்துருவார். அவர் எடுக்கிறப்ப ஒரு குரான் வாசிப்போடு சேர்த்து அவங்க எப்படி அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடுறாங்கன்னு ஒரு சில சீன்லாம் அவர் ஆப்கானில் எடுத்த படம் தானே, அது இந்தியாவில் எடுத்த படம் இல்லை. அவர் இந்த சப்பக்கட்டெலாம் கட்டினாராம், இது ஆப்கானில் எடுத்த படம் தானே, அல்கொய்தா பற்றி தானே எடுக்கிறேன், தாலிபான் பற்றி தானே எடுக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். நீ தாலிபான் பற்றி வேணா, நீ உனக்கு வேணா அவங்க தாலிபான், அவங்களுக்கு என்னுடைய பாலிபான் தான் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்லாம் அதற்கு ஆதரவாக இறங்கி, அப்போ அவர் ஆரம்பத்தில் நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுறேன்ப்பா அப்படின்னாரு கமலஹாசன். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் ஜெயலலிதா ஒன்று சொன்னாங்க, ஒரு ஐடியா என்னென்னா, அந்த நேரத்தில் டாஸ்மாக் நிறையா இருந்தது, அந்த டாஸ்மாக்கு எதிராக பல பேர் போராடினாங்க, அதுக்கெல்லாம் வந்து போலீஸ் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டாஸ்மாக். ஏன்னா அதுலேருந்து வருமானம் வருது இல்லை, அதனால் அங்கே. ஆனால் 526 தியேட்டர் தான், அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், அதனால் உங்களுக்குள்ளார பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க, அந்த பஞ்சாயத்தை வேணால் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அந்த ஏன்னா இப்பொழுது வந்து சவுடாலாக பேசுவார் கமலஹாசன், ஏன்னா நம்ம கருணாநிதியும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை, ஏன்னா அவர் எடப்பாடியையும் அவரால் சமாளிக்க முடியும், ஸ்டாலின்கிட்டையும் அவர் ஏதாவது பேச முடியும். ஜெயலலிதாட்ட அப்படி பேச முடியாதுன்னா, ஓகேம்மா நான் அந்த பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த தவ்ஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகளிடமிருந்து நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு இந்த சீன்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு. ஏற்கனவே சென்சார்லாம் கட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க கட் பண்ணுறது இருக்கட்டும், நீ இன்னும் கட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணீங்க, ஒன்றுதையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்னது. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அவரை பயமுறுத்தணும்னு அந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி துபாயில் போய் நின்றுட்டு அந்த மக்கள்கிட்ட பேசினார். எப்படி தெரியுமா கமலஹாசன் பயந்தான், ஆடி போயிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா, மணிரத்னம் வீட்டில் போட்ட குண்டு வெடிக்கலை, ஆனால் திரும்ப நாங்கள் போடுறது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ பதிவே இருக்கிறது. இப்படித்தான் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மிரட்டியிருக்காங்க. இது மாதிரி செய்வானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி செய்கிறவனை என்ன பண்ணோம், அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிறது திராவிட மாடல் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி அவன் செய்வான் சார், அவனை எங்களால் பிடிக்க முடியாது சார், அவன் நாங்கள் காரில் குண்டு வைக்கிறதே நாங்கள் வந்து சிலிண்டர் குண்டுன்னு இப்போ வரைக்கும் உருட்டிகிட்டு இருக்கோம், இவன் வேறு ஏதாவது குண்டு வச்சானா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் தேட்டருக்கு, அதனால் தேட்டரே இதை வந்து கேரளா ஸ்டோரி வாங்கலை அப்படின்னு அவங்க உருட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த உருட்டெல்லாம் செல்லாது, நீங்கள் படம் பார்க்க போகிறவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி அவங்க நிறையா வந்து பங்களாதேஷி முஸ்லீம்களால் அவங்க வெற்றி பெற்றவங்க, இந்துக்களுக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இஸ்லாமியர்கள் மனம் நொந்து விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே பேன் போட்டாச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் சொன்னாங்க, இந்த மோடி ஆட்சி வந்ததிலிருந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் எடுக்கிறார்கள், கேரளா ஸ்டோரியும் எடுக்கிறாங்க. அன்னைக்கு தான் பார்க்குறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து, யார் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் எடுத்த விவேக் அக்னிஹோத்ரி யாரோடையோ 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்போனா அவர் பெங்கால் ஸ்டோரின்னு ஒன்று எடுக்க போகிறாரா தெரியல, அப்போனா வேணும்னே இவங்க இங்கே ஊரில் கலகம் ஏற்படுத்துறதுக்குன்னே படம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அவருக்கு இப்போ என்ன பயம்னா, இதாக பெங்கால் ஸ்டோரின்னு ஒன்று எடுத்துருவானோலா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பயம். ஸோ ஒரு திராவிட மாடல், இஸ்லாமியர்களுக்கு அடிபணிந்த மம்தா, இவர்கள் வந்து ஒரு பேன் கொண்டு வராங்க. இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டி இதை வந்து கண்டித்திருக்கிறது. இனிமேலாவது இந்த கருத்து சுதந்திரம், அதாவது கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அப்படின்னு உருட்டுறவங்க இந்த தீர்ப்புக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஏற்கனவே இந்த அரசு வந்து இந்த சீமான் கட்சி இருக்குது இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு அவங்க என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு சினிமாலேருந்து தான் பொதுத்தளத்துக்கே வந்தவர் அரசியலுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, எந்த படம் ஓடணும் ஓடக்கூடாது, நான் அந்த தேட்டரையே அடித்து உடைப்பேன், எங்கள் ஆள் டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே வந்து கோஷம் போடுவான், அங்கே பிஜேபிக்காரன் வந்து படம் பார்க்க வந்தானா அவனோட நாங்கள் சண்டை போடுவோம். எப்படி யாராவது ஒருத்தன் படம் பார்க்க வருவானா அவன் கூட இவங்க கட்சிக்காரன் போய் சண்டை போடுவானா, இப்படி தான் ஒவ்வொருத்தவனும் ஒரு படம் பார்க்குறது. அப்புறம் இவரே என்ன சொல்கிறாரு, அஜித்திற்காக இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு போய் படம் பார்க்குறான், விஜய்க்காக போய் இப்படி போய் பாலாபிஷேகம் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்டா அப்போ நீனு தானே இப்போ தேட்டரில் போய் பிரச்சனை பண்ணுவேங்கிற, அவன் அட்லீஸ்ட் விசில் அடித்து ஜாலியாக கொண்டாடுறான், நீ அதை விட கலகம் பண்ணுறதுக்காக நான் போகிறேன்னு சொன்ன சீமான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த கேரளா ஸ்டோரி போன்றதுக்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த பேன் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்காது. இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி இதன் தொடர்ச்சியாக பார்க்குறது என்னென்னா, இப்போது ஆளும் பாஜக அரசு மாநிலங்களில் வந்து இதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்து இந்த படங்களை ஊக்கப்படுத்துகிறாங்களே. இல்லை, இது என்னென்னா அது மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த கோர்ட்டு தீர்ப்புனால இந்த 3 விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த தமிழக அரசு பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதற்கு தடை செய்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு. தனி மனித உரிமையை பறிக்கிறாங்க, ஏன்னா நான் படம் பார்க்க போகிறேன், என்னுடைய உரிமையை அவங்க பறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பட்டமாக பொய் சொல்கிற அரசு, இப்போ தேட்டருக்காரன் வாங்கலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் அதெல்லாம் பாக்ஸ் ஆஃப் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க, டாப் 5 பாலிவுட் படம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பத்தான்ங்கிறாங்க. அதுக்கு அடுத்த லெவலுக்கே இது வந்துருச்சே. இப்போ காஷ்மீர் இந்த கேரளா ஸ்டோரி, இப்போது இந்த கேரளா ஸ்டோரி வந்து இது பொய்யானது, 32,000 பேர் ஐஎஸ்ஐஎஸ்க்கு போயிட்டாங்க, இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய், ஏதாவது ஆதாரம் உண்டா அப்படின்னு சினிமாவில் கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஒரு கால்குலேஷன் போட்டு அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பொய் என்று சொல்லியிருந்த பொழுது, இப்போ நம்ம எல்லா விஷயமே சொல்லும்போது குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு விக்டிமாக இருந்தால் அவங்கள வந்து நம்ம ஒரு பேரை, அவங்களுடைய உண்மையான பேரை சொல்லக்கூடாது, அவங்களுடைய முகத்தை பொதுவெளியிலே காட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபாக இருக்கிறது, எழுதப்படாத சட்டம்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கேரளா ஸ்டோரியை பற்றி சொல்ல அதில் நேரடியாக பாதிக்கப்பட்ட 26 பேர் ஒரு மேடை ஏறி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா அது பொய்யா அப்படிங்கிறது இருக்குது. இதையெல்லாம் பார்த்து தான் இப்பொழுது இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அங்கே தீர்ப்பு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைம்ஸ் நவுல வந்து ஒரு மிக தெளிவாக ஒரு மேடை அமைத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் கேரளாலேருந்து எல்லாம் இந்து பெண்கள், ஒரு சில கிறிஸ்தவ பெண்களும் இருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க, எங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க, நான் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் அழுது புரண்டாங்க, அவங்களாம் சீ போடா அப்படின்னு நாங்கள் துரத்துட்டு, இவனுக்கு வேறு வேலை இல்லை, வயசான காலத்தில் மதம்னு கட்டிக்கிட்டு அலையிறான், போடான்னு நாங்கள் ஜாலியாக அவங்க கூட போனோம். ஆனால் அங்கே போனது பிறகு தான் அவன் என்ன செஞ்சாங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு நேரடியாக அவர்கள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது இவர்கள்லாம் யார், இவங்க முகம் எப்படி இருக்கும், சும்மா பிரிண்ட் மீடியாவில் அவங்களுடைய பேர் வந்திருந்தது, அவங்கள இப்போ பொதுத்தளத்திலே வந்து கொண்டாந்து நிறுத்தியது யாருன்னா இந்த கேரளா ஸ்டோரி பொய்ன்னு சொல்லி இந்த பத்திரிகைகளிலும் இந்த இதில் இருந்தும் செக்குலர் பேசக்கூடியவன்லாம் பேசினான் இல்லையா, கூலிக்காக எழுதக்கூடியவன், கட்டுரை எழுதக்கூடிய இவர்களால் தான் அவங்க இப்போ பொதுத்தளத்துக்கே வந்திருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. நீங்கள் சொல்கிறீங்க பாஜக ஆளுநர்ஸில் வரி விலக்குன்னு, நல்ல படத்துக்கு வரி விலக்கு இதெல்லாம் கொடுக்க தான் செய்கிறாங்க. திமுக ஆட்சியில் கூட பெரியாருங்கிற ஒரு படத்துக்கு வரி விலக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அதை யாரும் பார்க்க வேண்டிய படத்தை பார்ப்பாங்க, உதற வேண்டிய இருந்து உதாசீனப்படுத்த வேண்டிய படத்தையும் அதே போல் உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ரசிகர்கள் தான் நல்ல ஜட்ஜ்மெண்ட்.
மூன்றாவது செய்தியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பார்த்தோம் கள்ளச்சாராயம் அருந்தி. கள்ளச்சாராயம்னு சொல்கிறதா இல்லை டிஜிபி சொன்ன மாதிரி விஷச்சாராயம்னு சொல்கிறதான்னு தெரியல. உடலுக்கு ஒவ்வாத அந்த விஷத்தை அருந்தி 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறதாகவும் இன்னும் 25 பேருக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த சில உடல் உறுப்புகள் செயலற்று போனதாகவும் தொடர்ந்து தகவல் வந்துட்டுருக்கு. இப்போ இதை தொடர்ந்து இப்போ சமூக வலைத்தளத்தில் ஒரு வைரல் வீடியோ வந்துட்டுருக்கு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் கதற ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க அங்கே இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவர் மீது. அதாவது அவர் இல்லீகல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் விற்கிறதாகவும், அதாவது இந்த விஷச்சாயத்தை விற்கிறதாகவும், இது குறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க முனைந்த போது அவங்க அந்த புகாரை எடுத்துக்கொள்ளாததுனால இவரை தனிப்பட்ட முறையில் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் மிரட்டுறதாகவும் அந்த பெண்மணி குற்றம் சுமத்துறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதோட இன்னொரு செய்தியும் இருக்குது. 10 மணிக்கு மேலெல்லாம் சரக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பையன் போராடி இருக்கார். அவரும் அந்த கொங்கு பகுதியில் தான். அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அரசு. இந்த அரசு எடுத்து யாராவது கேள்வி கேட்டாலோ இல்லை அவர்களுக்கு வருமானத்துக்கு யாராவது ஆப்பு வைக்கிறது மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களோ அவங்க மேலே உடனே கேஸு போட்டுறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த பொங்கலுக்காக இலவச பொருள்லாம் கொடுத்தாங்க. அது இந்த வெள்ளத்தில் கரப்பாம்பூச்சி இந்த புலி இருந்தது. புலியில் ஒரு பள்ளி இருந்தது. பள்ளி தானே இருந்தது, சும்மா தானே இருந்திருக்கணும். அவர் போய் படம்லாம் போட்டு அவர் காட்டினார். ஒன்று அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த இதில் அவருடைய பையன் அந்த அதிர்ச்சியில் இறந்து போனதெல்லாம் பார்க்குறோம். ஆகவே இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது செய்தாலோ உங்களுடைய செயல்பாடு இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இது என்ன இங்கே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு தானே அரசு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் இல்லை, இந்த டாஸ்மாகில் அது நல்ல சாராயமா? ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்காரு அந்த கார்மேகம்னு ஒரு கலெக்டர் சொல்லியிருக்காரு, சேலம் மாவட்ட கலெக்டர். நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. அவர் சயின்ஸில் ஏதோ பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கெமிக்கல் இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. புதுசாக சொல்லியிருக்கார். அவர் என்னென்னா, நீங்கள் தேவையில்லாமல் இது மாதிரி கள்ளச்சாராயெல்லாம் குடிச்சிட்டு செத்து போடாதீங்க. உங்களுக்கு தான் அங்கங்கே கடை திறந்து வச்சுருக்குதே, நல்ல சாராயம் அங்கே விற்கிதே, ரேட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஜாஸ்தி இருக்கும், இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, லிமிட்டாக சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்காரு. இல்லை, நீங்கள் மாவட்ட கலெக்டர் மீது தேவையில்லாத குற்றம் சுமத்துறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்திருக்கு, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் அளவோடு சாப்பிட்டா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சார், அளவுங்கிறது யார் தீர்மானிக்கிறது? இப்போ எனக்கு 9 லாட்ஜு போட்டால் தான் போதை வரும்னா 9 லாட்ஜுங்கிறது ஒரு அளவாக வச்சுக்கலாமா? அந்த அளவுங்கிறது யார் டிசைட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவே நல்ல ஆள் தான். இப்போ நிறைய கலெக்டர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நல்ல கேரக்டர் தான் அவர் போட்டிருக்காங்க. ஏன்னா பேசாமல் இந்த விசாகன்கிறவரை டாஸ்மாக் ஆணையராக இப்போ போட்டிருக்காங்க. திண்டுக்கல் கலெக்டராக இருந்தார். ஏற்கனவே சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மனசில் பேர் சுப்பிரமணியம் முருகன்கிற பேரில் இருந்ததுனால ஏதோ உறுத்திருக்கும் போல இருக்குது. இந்த சாராய வாசனையே நமக்கு வேண்டாண்டா, என்னை மாற்றிருங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. சரி, நீ வேண்டாம்பா, வேறு செல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆளாக கூப்பிட்டுக்கிறோன்னு திண்டுக்கல்லேருந்து விசாகன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவருக்கும் பதிலாக அந்த கார்மேகத்தை போட்டிருக்கலாம். அவர் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருப்பார். நல்லா குடிங்க, டெய்லி எவ்வளோ குடிக்கணும், 3 வேளை குடிக்கணுமா 2 வேளை குடிக்கணுமா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இந்த செந்தில் பாலாஜி எப்படி இவரை தவற விட்டார்னு தெரியல. ஏன்னா இப்போ விவசாய அமைச்சர் பன்னீர்செல்வம் ஏற்கனவே இருந்த அவருடைய செயலர் அவரை இப்போ வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் விட மாட்டேங்கிறாராம். மேபி அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். அமைச்சர் சொல்கிறத அவர் கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் டாஸ்மாக் வருமானம் ஜாஸ்தி இருக்குது, அந்த வருமானத்தில் தான் அந்த அரசே நடக்குன்னா அவர் கோபம் வருது, கேஸ் போடுவேங்கிறாரு. இப்போ அவருக்கு இவரெலாம் இருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், கார்மேகம்லாம் இருந்தால். ஸோ ஏற்கனவே நேற்று ஒருத்தர் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு சொல்கிறார். என்னென்னா, இப்போ டாஸ்மாகில் ஒரு அறிவிக்கப்படாமல் ஒவ்வொரு சரக்கு மேலேயும் 10 ரூபா ஜாஸ்தி விற்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அந்த எந்த கடை, எந்த விற்பனையாளர் அப்படி சொல்கிறார் அந்த பேரை சொல்லுங்க அப்படின்னாரு. இது திடீர்னு சொல்கிறப்ப தான் நம்ம நண்பர் உடனே ஒரு ஞாபகமாக ஒரு விஷயம் சொன்னார். இது திமுக புது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு, இப்படி தான் கவர்னர் சொன்னார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்டர்வியூவில் கொடுக்குறப்ப. ஒரு கவர்னர், நான் சட்டம் ஒழுங்கு ஏன் சரியில்லைன்னு சொல்கிறேன்னா, என் மீது தாக்குதல் நடந்தது, அதை நான் காவல்துறையில் புகாராக கொடுத்தேன், எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை அப்படின்னு. அதற்கு திமுக எம்எல்ஏ எழிலன், இந்த 1000 விளக்கு தொகுதி, அவர் படித்தவர், டாக்டர்லாம் வேறு, அவர் ரொம்ப சூப்பராக ஒரு சார், கவர்னர் சும்மா ஒரு கேஸுன்னு கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போடுவாங்களா? யார் அவர் மீது அடித்தா, எப்படி கான்வாய் போகுதான், அவர் மேலே யாரெல்லாம் கள்ள விட்டு அடிக்கிறாங்களோ அவர் பேரெலாம் அவர் நோட் பண்ணிக்கிட்டே போவாராம்.
அவங்கள அழைச்சிட்டு வந்து அவர் பேர்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருப்போமே அப்படின்னு. அதுபோல் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு கடையாக போய் சரக்கு வாங்கு, யாரெல்லாம் 10 ரூபா ஜாஸ்தி வாங்குறானோ அவன் பேரை எழுதிட்டு வா, முடிஞ்சால் அவன்கிட்டருந்து ஆதார் கார்டு வேணாலும் வாங்கிட்டு வா, நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு சொல்லாதீங்க, வேணா இப்போ வேணாலும் போங்கன்னு தான் அவர் பத்திரிக்கையாளர் அவர் அந்த சேனலில் திரும்ப இருக்க போகிறாரா இல்லையான்னு தெரியல, தைரியமாக கேட்டிருக்காரு. நான் பல ஊடகங்கள் கோபாலபுரம் அடிமையாக இருக்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப விசனப்பட்டு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. வேணா நீங்கள் அமைச்சருங்கிற ஒரு தோரணை எல்லாமே வாங்கண்ணே நம்ம போய் ஒவ்வொரு டாஸ்மாகா பார்க்கலான்னு உடனே கோவம் வரும். உங்களுடைய சேனல் டிஆர்பியை ஏற்றுறதுக்காக நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க? அவருக்கு என்னென்னா, இதே போன்ற கேள்வியை நீங்கள் ஏன் அண்ணாமலைகிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் மற்றவங்க, அதாவது மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள்ட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் ஊடகவியலாளர்கள்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட கேள்வி கேட்டால் இவருக்கு டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. ஆகவே ஏற்கனவே டிஜிபின்னு சொல்லியிருக்காரு, கள்ளச்சாராயம்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க, நான் அதுக்கு கேஸ் போடுவோன்னு சொல்லலை, அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா முதலே அவர் சொல்லிடலாம், கேஸ்லாம் போட்டுற வேண்டாம், விஷச்சாராயம் தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்பொழுது இந்த அரசு வந்து ஒரு தவறு நடந்திருக்கிறது, இது நடந்திருக்குங்க, இது சம்மந்தப்பட்டவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமல், எப்படி இந்த கோயம்புத்தூரில் இந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு இப்போது வரை ஒரு குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுத்தோன்னு தங்கும் தென்னரசு கவர்னருக்கு எப்படி பதில் கொடுத்தாரு, அது மாதிரி இவங்க ஒரு தவறை மூடி மறைக்கிறதுக்காக என்னென்னமோ சப்பக்கட்டு கட்டுறாங்க. அது வந்து என்னென்னா இவங்க பண்ணுறதே வந்து டாஸ்மாகுக்கு இப்போ ப்ரொமோஷனும் பாருங்கள், ஊரில் இவ்வளவு பேர் டெய்லி லிட்டராக அவங்க கள்ளச்சாராயமோ விஷச்சாராயமோ தெரியல, அவங்கள அதை கைப்பற்றுறாங்க. இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டு போனவன் பாதி பேருக்கு கண்ணு தெரில, 25 பேர் 22 பேர் செத்து போட்டான், தயவுசெய்து நீ அதெல்லாம் சாப்பிடாத, முக்கு நாங்கள் கடையை திறந்து வச்சுருக்கோம், அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார்களா அப்படின்னு தெரில. அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுனால தான் வந்து இது போன்ற அந்த ப்ரொமோஷனுக்கு யாரெல்லாம் தடையாக, அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த திராவிட மாடல் இருக்கும் பொழுது அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு தடையாக நீங்கள் சொன்னக்கூடிய அந்த அம்மா இருந்திருக்கு, இன்னொருத்தர் உண்ணாவிரதம் இருந்திருக்கார், அதனால தான் அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இது திராவிட மாடல் அரசு அப்படித்தான் செயல்படும், ரொம்ப செட்டாக இருக்கும் இந்த அரசு. இல்லை, அந்த அம்மா சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த நகர்மன்ற தலைவர் வந்து அந்த அம்மாவை மிரட்டும் போது சொல்லியிருக்காரு, நான் 3 கோடி செலவு பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், நான் சம்பாதிக்கிறத நீ கெடுக்காத அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டிருக்காரு. நியாயம் தானே? இப்போ எதுக்கு 10 ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னா அது கரூர் கம்பெனி கேட்குறாங்கன்னு அந்த விற்பனையாளர் சொல்கிறாரு. அதை கேட்குறது தான் கரூர்னு தன்னை தான் சொல்கிறாங்களோன்னு அவருக்கு கோவம் வருது செந்தில் பாலாஜி. அது மாதிரி இவர் காசு கட்டி நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அவர் எந்த கம்பெனின்னு நமக்கு தெரில, அவர் 3 கோடி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால் எனக்கு நீ வந்து வருமானத்துக்கு நீ வந்து ஆப்பு வைக்கிறம்மா அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. இது சரியான நடவடிக்கை தான். ஏன்னா திராவிட மாடலில் இது சரியான நடவடிக்கை. அவங்க மேலே அவங்க யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய வருமானத்திற்கு வேட்டு வைக்கிறது மாதிரி யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்க மேலாம் இப்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. பார்த்து நம்ம தான் சுதாரணமாக இருந்துக்கணுங்கிறீங்க. திமுக அரசின் 2 ஆண்டு நிறைவை ஒட்டி தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் வந்து அவங்க வந்து அந்த 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க. நம்ம அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் பார்த்துருப்போம், ஒரு காலத்தில் வந்து கூட்டமாய் மக்கள் திரண்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் அப்படி இல்லை, எல்லாமே சமூக ஊடகங்களின் ஆட்சி காலமாக போயிடுச்சு. இப்போ அந்த மக்களை திரட்டி வருவதற்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேன் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது, பிரியாணி கொடுக்கறது, குவார்ட்டர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. இதைத்தான் நம்ம முன்னாடிலேருந்தே நம்ம குற்றமாக சுமத்திட்டு இருந்தோம். இப்போது ராஜபாளையத்தில் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அப்போ அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு டோக்கன் கொடுத்து அந்த பண விநியோகத்தை செய்யக்கூடிய ஒரு காட்சி வந்து காணொலி காட்சி பரவிட்டு இருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன்ரிகா அப்படின்னு அந்த ஒரு திட்டம், ஒரு மத்திய அரசுடைய திட்டம் ஒன்று இருக்குது, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது விவசாய நாள் அந்த வேலையெல்லாம் இருக்கும், அது இல்லாத நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மன்ரிகா அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதை அந்த நாளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தில் பல வேலைகளே நடக்காது, இருந்தாலும் பைசா போயிட்டுருக்கோம், அதுக்கு கட்டிங் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள், உனக்கு வேலை இல்லாமலே உனக்கு வருதில்லை இவ்வளோ காசு, ஆனால் எனக்கு 30 ரூபா, உனக்கு அவங்களுக்கு 20 ரூபா, பாக்கி தான் உனக்கு சம்பளம். ஏன்னா நீ வந்து வெத்தலை பாக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஏரி கரை ஓரமாக சும்மா உட்காந்துட்டு அப்படியே போகிறீங்க, அதுக்கு காசு அப்படின்னு. இல்லை, மொத்தமாக அப்படி குற்றம் சுமத்திட முடியாது, சில பகுதிகளில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன வேலை நடக்குதுங்கிறது இருக்குது.
உருப்படியான வேலை எதுவும் இல்லை. ஆனால் அந்த வேலூரில் வந்து உருப்படியான ஒரு வேலை நடந்தது. என்ன, அங்கே வந்து ஒரு ஆரையே மீட்டு இருக்கிறாங்க. அதை தான் வந்து இது மாதிரி உருப்படியாக நடந்த வேலையே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மன் கி பாத்தில் சுட்டி காட்டுறார். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஒரு சில வேலைகள் உருப்படியாக நடக்குது, அது வந்து எப்படியோ பிரதமருக்கு தெரியுது, அவர் சொல்கிறாரு. பாக்கி வேலையெல்லாம் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரி அவங்க ஆட்களை தேர்வு செய்து என்ன பண்ணுறாங்க, கூட்டம் கூட்டமாக நம்ம காசு கொடுத்து கூட்டத்துக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நேரத்தில் அதாவது எம்ஜிஆர் முதல்வர், கருணாநிதி எதிர்கட்சியில் கிட்டத்தட்ட 13 வருஷம் அவரால் ஆட்சியே செய்ய முடியல. ஆனாலும் கூட்டம் யாருக்கிட்டா இருக்குன்னா கருணாநிதிக்கு இருக்கும். அவர் பேச போகிறாருன்னா அவ்வளோ பொதுக்கூட்டம். அவர் அப்போ தான் கிண்டலாக கூட சொல்லுவார், அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களாம் ஓட்டு போட்டிருந்தா கூட நம்ம ஆட்சியை பிடிச்சிருக்கலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கிறான். இப்போ இவர் பேசுறது நல்லா இருக்குன்னு கேட்குறது, ஓட்டுனா நம்ம எம்ஜிஆருக்கு தான் போடணுன்னு அப்போ இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப விவரமாக யோசிச்சுருந்துருக்கான். இப்போ அப்படி இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்பொழுது அந்த வாரிசு அடுத்தது வராரு, அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் பேப்பரை பார்த்து தான் அவர் பேச போகிறார், அதையே தப்பாக பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவு கூட்டம் வராங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கூட்டத்தை கொட்டி வர வேண்டுமே அப்படின்னு தான் இந்த மாதிரி ஆள் பிடிச்சிட்டு வந்தது. இப்போ கூட்டத்துக்கு ஆள் பிடிக்கிறது, அதுக்கு வந்து பிரியாணி, அதுக்கு சரக்கு, சைட் டிஷ்ஷு எல்லாம் போட்டு அழைச்சிட்டு வருது, பிறகு பேட்டா சம்பளமும் போட்டு அழைச்சிட்டு வருது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ அடுத்த கட்டம் இன்னொன்று போயிருக்காங்க. அடுத்த கட்சிக்காரன் கூட்டத்துக்கு எவனும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆளை தூக்கிட்டு வந்த ஒரு சிறப்பான ஒரு திராவிட மாடல்ஸ் இது ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சது தான் ஈரோடு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காக ஈரோடு போனார். ஊரில் எவனையும் காணல. எங்கடான்னா ஏற்கனவே பட்டியலை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. திமுக காரன்லாம் அழைச்சிட்டு போய் இன்றைக்கி உனக்கு வந்து பிரியாணி உண்டு, போகிறப்ப நீ ஈவினிங் போகிறப்ப உனக்கு சரக்கும் உண்டு, கையில் பிடி 500 ரூபா. நாள் முழுதும் அடைச்சி வச்சுருந்தாங்க. நீ என்னடா பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு நாங்கள் சாமினா போட்டு பந்தல் போட்டிருப்போம், அதில் உட்காந்துரு, உனக்கு வேலைக்கு சோறு வரும், நீ வந்து ஒரு கண்ணாடி அந்த படத்தை பார்த்துக்கிட்டு, உதயா அண்ணா படமாக உங்களுக்கு போடுறோம், படம் பார்த்துக்கிட்டு உன்னால் சைக்க முடியுதோ சைக்கிளையோ உட்காந்து பார்த்துக்கிட்டுறா, அதுக்கு தான் படம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்து சகிச்சுட்டு இருந்தீங்களா, அதுக்கு இப்படி 500 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட வழிமுறைகளே இருந்த திராவிட மாடல் புதுசாக யோசிக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விருதுநகர் பக்கத்தில் இருந்த ஊரும் திருமங்கலமும் பெரிய தொலைவு இல்லை. ஸோ இந்த திருமங்கலம் ஃபார்முலாவை கொண்டு வந்ததும் இவங்க தான். இப்போ கூட்டத்துக்கு இது மாதிரி டோக்கன் முறையில், ஏன்னா இப்போ நாளைக்கு டோக்கன் கொடுத்தா இவன் வந்து அழைச்சிட்டு வரான், இவன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கான்னா இவன் 4 பேரை அழைச்சிட்டு வர்றதுக்கும் இவனுக்கு வசதியாக இருக்கும். இந்த பேர்கிட்ட தானே நம்ம டோக்கன் கொடுத்தோம், சரியாக அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஆள் பார்த்து அவங்க பணம் கொடுக்குறதுங்கிற. அதாவது எப்படின்னா, திமுக ஒரு விஷயத்தை மற்ற கட்சிகள் புரிந்து கொள்ளணுன்னா, அவங்களுடைய பைசா வந்து கனக்கச்சிதமாக டவுன் த லைன் வரைக்கும் போகும். அதில் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும், கிராஸ் செக் இருக்கும். சும்மா அவங்க வந்து அப்படியே இறச்சிட்டுலாம் போக மாட்டாங்க திமுக. அவங்க எடுத்தே பழக்கப்பட்டவங்க. இப்போ இது போன்ற நேரம் தலைவர் வராருன்னா வேறு வழி இல்லாமல் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த காசு கொடுக்கறதுல அவங்கள்ட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஆகவே மற்ற கட்சிகள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் இதை எப்படி அவங்க வழிமுறை எப்படி ஃபார்முலா எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குது, எப்படி கரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கிறதையாவது மற்ற கட்சிகள் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை என்ன அந்தோ பரிதாபம்னா, ஒரு நேரத்தில் கலைஞருக்காக கூட்டம் கூடிய மக்கள் இப்பொழுது இந்த அரசு காந்தியின் புன்னகைக்காக யாரும் வர்றதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு தான் 2 ஆண்டு அதுதான் சாட்சி, இந்த மக்களுடைய மகிழ்ச்சி தான் சாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சீர்ந்தறதுக்கு அந்த கூட்டத்துக்கு கூட வரத்துக்கு தயாராக இல்லை. அதுலேருந்தே இந்த ஆட்சிங்கிறது எவ்வளோ ஒரு ஃபெயிலியர், ஒரு சார்மிங் லீடர் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. இருந்தாலும் இந்த மீடியாக்களை வச்சு இவங்க ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. இறுதி செய்தியாக வந்து நம்ம பார்க்க இருக்கிறது சீனா குறித்த ஒரு செய்தி. இதில் வந்து த சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் பேஜஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து சீன அரசு வந்து இந்தியாவில் நிகழக்கூடிய அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸை வந்து அதை பேசு பொருளாக்கக்கூடிய விஷயங்களில் வந்து மும்முரம் செலுத்துகிறாங்களா, அதாவது இப்போது பார்டரில் நடக்கக்கூடிய அந்த இஷ்யூஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இன்டர்னல் நடக்கக்கூடிய உள்நாட்டு அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கறதுல பெரிய கவனம் செலுத்தியிருக்கிறதாகவும், அதற்கு தனியாகவே வந்து ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும், அதாவது ட்விட்டர் வாயிலாக யூடியூப் வாயிலாக வந்து இது போன்ற செய்திகளை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலையில் வந்து
சீன அரசு இறங்கியிருக்கிறதான செய்திகள் வந்திருக்கு. 2024 அடுத்த ஆண்டு மத்திய அரசுக்கான தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இது போன்ற ஒரு அறிக்கை வெளியில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆச்சரியப்படுத்தலை. சைனா அப்படித்தான் எப்பொழுதுமே செயல்படும். குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் இப்படித்தான் செயல்படுவார்கள். இல்லை, நீங்கள் வந்து இந்த சைனா அரசு அப்படின்னாலே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அது அப்படித்தான் பார்க்கணும். இப்போ இங்கே எப்படி திராவிட மாடல் அப்படின்னாலே நீங்கள் வந்து திமுக ப்ளஸ் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள், இந்த பிரிவினை கோஷ்டிகள் எல்லாமே சேர்ந்தது தான். அவங்க மேபி கூட்டணியில் எல்லாமே இருக்கலாம், பிரிவினை கட்சிகள் எல்லாம் சேர்ந்தது தான் திராவிட மாடலில் வருது அப்படிங்கிறது. ஸோ அது போல தான் நம்ம இந்த சைனாவையும் பார்க்கணும். இது ஏற்கனவே நாம் பலமுறை இங்கே ஸ்ட்ரீட் டிவிலே பேசியிருக்கிறோம், இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு. குறிப்பாக எல்லை ஓரங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும், ரிசர்ச் ஸ்காலர்ஸு, அப்புறம் பொலிட்டிக்கல் அனாலிஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்டடீஸ் இது பண்ணுறவங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அதை இது பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து கட்டுரைகள் எழுத வைக்கிறது. அதாவது ஒரு கட்டுரைகள் எழுத வைக்கிறதுனா எதன் தொடர்பாக? அதாவது இது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் தான். நீங்கள் வந்து ஆனால் வந்து சைனாவுடைய இது பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்குது, அங்கே மிலிட்ரியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்போ இந்தியா அவங்களோட வந்து நேருக்கு நேர் சண்டை போட்டதுன்னா இந்தியாவுக்கு எவ்வளோ நஷ்டம் வரும் தெரியுமா? அதாவது நீ எக்காரணம் கொண்டு அவனை எதிர்த்துறாத, இங்கே வந்து உங்களுக்கு சோறு கிடைக்காம எத்தனை பேர் பல டேட்டா அது எல்லாமே ரெடி ரெக்கனராக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேண்டும் பொழுது அதை எடுத்து போடுவாங்க. இங்கே இப்பொழுது சைனாவோடு இந்தியா சண்டை போட்டால் பொருளாதாரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெரிய பாதிப்பு வரும். பெட்ரோல் கிடைக்காம போயிடும். ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் வந்து 450 ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு தான். அதை படிக்கிறவனுக்கு என்ன, இப்போ எதுக்குள்ள சண்டை போடணும், இந்த ஆளுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக இந்த ஆள் பார்டரில் இன்னும் சைனாவோட சண்டை போடுறதுக்கு பார்க்குறாரா மோடி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய டீ கடையில் உட்காந்துட்டு ஒருத்தன் பேசுவான் இன்டர்நேஷ்னல் அரசியல். காரணம் என்னென்னா இந்த கட்டுரை பாருங்கள், 580 ரூபாயில் நம்மளால் ஒரு லிட்ரு வாங்க முடியுமாங்க அப்படின்னு. இது போன்ற பல கட்டுரைகள் எழுத வைக்கிறது. அதாவது வெஸ்ட்டு எதிர்க்கணும், அமெரிக்கா தான் நமக்கு எதிரியே தவிர பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்டலாம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு, குறிப்பாக மோடி அரசு வந்து இங்கே பாகிஸ்தான்கிட்ட சண்டை, இங்கே சைனாக்கிட்ட சண்டை, பர்மாட்ட நம்மளுக்கு உறவோட இருக்குதா இல்லையான்னு தெரியல, இங்கே ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கிறான் ஸ்ரீலங்கா, அவங்களே நம்மள்கிட்ட தான் கடை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு நாட்டில் எப்படி நம்மளால் தனித்துவமாக இருக்க முடியும்? அமெரிக்காவை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டுவாங்க. எல்லாமே வெஸ்டர்ன் செய்யக்கூடிய சதி அப்படின்னு ஒரு பக்கம். அது வந்து கட்டமைக்கிறதே எதுக்காகனா நீ சைனாவோட சேர்ந்து போ அப்படிங்கிறது தான். ஆனால் நாம் வந்து மிக தெளிவாக இந்த அரசு இருக்கிறது என்னென்னா, எப்படி சைனா எப்படி பார்க்குதோ, அதாவது பாகிஸ்தான் வந்து அங்கேருந்து இங்கே டெரரிஸ்ட்டை அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் செய்யுது. ஒன்று, இங்கே அந்த டெரரிஸ்ட் அர்பன் எக்ஸல்ஸ் மாதிரியான ஆட்களை ஃபண்டு பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறது சைனா. இரண்டுமே நமக்கு எதிரிகள் தான். இவன் வந்து ஆயுதத்தை எடுத்து கொண்டு வருகிறான், இவன் வந்து இங்கே பேனா ஆயுதத்தையோ இல்லை சோஷியல் மீடியாங்கிற அந்த பிளாட்ஃபார்மையோ அவன் இங்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்னு. இப்போ ஸ்டெர்லைட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கோ, எல்லாருக்கும் அது தெரியுங்கிறதுக்காக. இப்போ ஸ்டெர்லைட் போராட்டம், இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்து இப்பொழுது அந்த கம்பெனியை இழுத்து முடியாச்சு. யாருக்கு லாபமாக அமைஞ்சது? சைனாவுக்கு தான். இப்போ சைனாவோடையும் பாகிஸ்தான்லேருந்து நமக்கு எதிரியான 2 நாடுகளிடம் தான் நாம் இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கோம். ஒரு நேரத்தில் உலகத்திற்கே காப்பர் ஏற்றுமதி செய்த நாடு இன்று இறக்குமதி செய்கிறது. ஸோ ஒரு நாடுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா அந்த போராட்டத்தை அந்த நாடு தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுது. சர்ச் மூலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகள் மூலமாகவும் செய்ததுங்கிறத பார்க்குறோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சைனாவுக்கு ஆதரவான இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டும் விதமாக எழுதிய புத்தகங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு படிப்பதற்கான அந்த சிலபஸ்லேயே வச்சாங்க. வாக் வித் கான்மரேட்ஸ்னு இந்த அருந்ததி ராய் எழுதின புத்தகங்களை எல்லாம் வச்சுருந்தாங்கிறத பார்க்குறோம். இது கூட ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்ததுன்னு. இப்போ கவர்னர் ஆளுநர் ரவி அவர்கள் கூட இதில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் என்றே சொல்கிறார்கள். நிறைய பேர் பிஹெச்டி தீசிஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான பிஹெச்டி தீசிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். பல விஷயங்கள் இந்த தேசத்துக்கு எதிராக, இந்த பண்பாட்டிற்கு எதிராக கட்டமைக்கக்கூடிய வகையில் தீசிஸ் எழுதுகிறாங்க, செய்கிறாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் காரணம் இப்படி நீ பேப்பர் ப்ரெசன்டேஷன்
பண்ணினா நான் இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த இன்டர்நேஷ்னல் பப்ளிஷ் ஹவுஸ் எங்கே இருக்குது? இல்லைன்னா சைனாவில் இருக்குது. கல்வி நிலையங்களில் இது இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜி ஜின்பிங் அவருடைய மகளை அவர் வெரி பர்பஸ் அவர் அமெரிக்காவுக்கு படிக்க, சைனாவில் இல்லாத யூனிவர்சிட்டி இல்லை, ஆனால் அவர் அமெரிக்காவுக்கு மெனக்கெட்டு அவருடைய பொண்ணை படிக்க அமைச்சதே அந்த யூனிவர்சிட்டியை கைப்பற்றக்கூடிய வகையில் தான். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சைனாவுக்கு ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய வகையிலே கட்டமைச்சார் அப்படிங்கிறது தான். அதனால தான் இப்போது வரைக்கும் அமெரிக்கா என்னென்னா சும்மா சைனாவை வந்து பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பலூனை ஸ்பை பலூனை சுட்டுட்டோம், ஒன்று அப்படி பண்ணிடுவோம் இப்படி ஒன்று. சைனா அங்கே இல்லைன்னா அங்கே மார்க்கெட் எந்த அளவு கொலாப்ஸ் ஆகுங்கிறது ஒரு சாதாரண ஆளுக்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் நேரடியாக சந்தேகப்பட முடியாது. அதனால தான் அவர்கள் இப்பொழுது இந்தியாவை வந்து சைனாவை எதிர்க்கிறதுக்கு சரியான ஆள் யாருறான்னா இந்தியா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. யூரோப் யூனியனும் அந்த முடிவுக்கு வந்திருக்காங்கங்கிறது தெரியும். ஆகவே ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி இருக்குது, டைவர்சிட்டி இருக்கக்கூடிய, இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஏதோ ஒன்று அவர்களை ஒருமைப்படுத்துகிறது. அதற்கு காரணம் நிலையான ஆட்சி ஒன்று இருக்கிறது. இந்த கலாச்சார விளிம்பியங்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் பிரதமராக இருக்கிறார். இந்த ஸ்ட்ரென்த்தனை எப்படியாவது லூசன் ஆக்கி அதை உடைக்கக்கூடிய வேலையை செய்யணும். இதற்கு என்னென்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், கட்டுரையாளர்கள், பத்திரிகையாளர்களை பயன்படுத்தணும்னு. இப்போ நான் மற்றவங்க மாதிரி எல்லாரையும் ஆன்டி இண்டியன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு தடவை பிரபு சாவ்லா ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் என்னென்னா இப்பொழுது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி வந்து இவ்வளவு ஒரு மாதிரி அரகண்டாக ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறார். என்னென்னா ஜெய்சங்கர் பேசுகிறது, மோடி எடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நேரத்தில் வெஸ்டர்ன் சொல்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் எக்ஸ்டர்னல் இது இருக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இப்போ இல்லை. இப்பொழுது ஜெய்சங்கர் சமீபத்தில் பேசிய பேச்சு கூட எல்லாருக்கும் வைரலாக போனாலாம் தெரியும். இந்த நாட்டில் நீங்கள் சுட வந்தீங்கன்னா வந்து அதெல்லாம் நாங்கள் பல விஷயங்களை மறக்க முடியாது. ஒரு கண்ட்ரி வந்து பல விஷயங்களை மறக்காது. தனிநபர் ரிலேஷன்ஷிப்பில் வேணால் வந்து மறக்கலாம், மன்னிக்கலாம். ஒரு நாடு அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த நாடு இப்பொழுது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எடுத்திருக்கு. ஆகவே சைனா அவங்களுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸு, அவங்களுடைய டென்டக்கிள்ஸ் எல்லாம் இங்கே பரப்பி இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 100ஆண்டு விழாவை இங்கே கொண்டாடிய பத்திரிகை எது? தி ஹிந்து. அவங்க தான் வந்து சைனாவை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பல கட்டுரைகள் இதையெல்லாம் பார்க்குறோம். பல எழுத்தாளர்கள் அதே போல் இருக்கிறாங்க சைனாவுக்கு ஆதரவாக. அவர்கள் கூலிக்காக வேலை செய்பவர்கள் அது செய்வாங்க. சித்தாந்தம் பிடிப்பு கொண்டவர் ஆட்சி செய்கிறார். அதனால் இந்தியாவுக்கு ஒன்றும் பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. 2024 அவரே வந்தார்னா இன்னும் வலுவோடு தான் நம்மளுடைய எதிரிகளை வந்து இந்த நாடு சந்திக்கும். நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தெரியும், நாம் தினந்தோறும் 5 செய்திகளை எடுத்து விவாதித்து வருகிறோம். முன்னணி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க அஞ்சக்கூடிய, தயங்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி குறித்து தனது கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.